அண்ட் இதை ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சேம் ஒரு ஃப்ளாஷ் டீலில் 300 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பை பண்ணியிருந்தேன். அந்த ரேட்டுக்கு இதோட பேட்டரி பேக்கப்பும் சரி, ஆடியோட குவாலிட்டியுமே ஓகேவாக தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான்லேயுமே 500 ஆர் 600 to 800 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. ஒன்று நார்மலாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது, இன்னொன்று டிஎஃப் கார்டு மூலமாக, அதாவது SD கார்டில் சாங் ஸ்டோர் பண்ணி அது மூலமாக சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். தென் FM ரேடியோவும் நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அதில் கொடுத்துருந்த அந்த மெட்டல் ஹூக்கை ப்ளேஸ் பண்ணுறதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. தென் அதிலிருந்து ஃபாலோட் பையா பவர் பட்டன் இருக்குது அண்ட் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன். அண்ட் இதில் நமக்கு RGB லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸும் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோலுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு டைப் சி போர்ட் இருக்குது. அது பக்கத்துலேயே சார்ஜிங்கான LEDயும் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தான் மேபி மைக்கும் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு TF கார்டு போடுறதுக்கான ஒரு ஸ்லாட்டும் இருக்குது. பவர் பட்டனை ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணதுமே நமக்கு ஸ்பீக்கர் ஆன் ஆகிடுது. தென் இந்த RGB லைட்ஸுமே சேர்ந்து க்ளோவாக ஆரம்பிச்சிருது. இது டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. சுற்றி நமக்கு கலர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஸ்பீக்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டனை ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணும் போதும் நமக்கு ஒவ்வொரு கலர் மோட்ஸ் சேஞ்ச் ஆகுது. லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் ஆஃப் ஆகிடுது. அண்ட் TWS பேரிங்குமே சப்போர்ட் பண்ணும். அதாவது இதே பிராண்டில் இதே மாடல் ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பேரிங் மோட் ஆன் பண்ணிட்டோம்னா 2 ஸ்பீக்கருமே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிட்டு நமக்கு ஸ்டீரியோ டைப்பில் ஒர்க் ஆகும். அண்ட் எக்ஸ்ட்ரா பேஸுமே இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூவை ஃபுல் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.